வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிற போயம் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ரிட்டன் பை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா 20 ஆகஸ்ட் 1881 டு 5th ஆகஸ்ட் 1959. இவங்க ஒரு பிரிட்டிஷ் பார்ன் அமெரிக்கன் பொயட். இவங்களை எல்லாருமே பீப்புள்ஸ் பொயட்னு கூப்பிடுவாங்க. இந்த பொயட் இந்த போயத்தில் அதாவது டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் சில்ட்ரன், ஜாயிண்ட் ஃபேமிலிஸில் பிறந்த குழந்தைங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அதே நியூக்ளியர் ஃபேமிலியில் உள்ளவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவங்களோட மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொயட் ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அங்கே தான் ரொம்ப ஹாப்பி நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. Let us see the poem. The stick-together families are happier by far than the brothers and the sisters who take separate highways are. இங்கே இந்த பொயட் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்கிறது ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஹாப்பியராக இருப்பாங்களாம். அதாவது கம்பேர் டு நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது நியூக்ளியர் ஃபேமிலியில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே செப்பரேட்டடாக இருப்பாங்களாம். த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் த ஹோல்சம் ஃபோல்க்ஸ் who make a circle at the fireside that no power but death can break. Gladdest அப்படின்னா happiest people, லிவிங் ஆர் த ஹோல்சம் ஃபோல்க்ஸ். ஹோல்சம் அப்படின்னா நல்ல ஒரு மாரல், ஒரு நல்லொழுக்கத்தோடு இருக்கிறவங்க. ஃபோக்ஸ் அப்படின்னா பீப்புள் தான். ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் உள்ள பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருப்பாங்களாம். அவங்க ஒரு சர்க்கிளாக நைட் டைமில் ஃபயர் சைடில் உட்காருவாங்களாம். அதாவது நெருப்பு மூட்டி அது பக்கத்தில் எல்லாருமே உட்காந்து ஜாலியாக இருப்பாங்களாம். அவங்கள யாராலுமே செப்பரேட் பண்ண முடியாதான். அவங்கள ஒன்லி டெத் கேன் பிரேக், அதாவது டெத்து மட்டும்தான் அவங்கள பிரிக்க முடியும். வேறு எதாலையும் எந்த பவராலையும் அவங்கள பிரிக்கவே முடியாதான். அண்ட் த ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் எவர் ஹெல்ட் beneath the sun ஆர் த லிட்டில் ஃபேமிலி கேதரிங்ஸ் when the busy day is done. கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா மீட்டிங். ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் மீட்டிங் மாதிரி வைப்பாங்களாம் beneath the sun, அதாவது ஓப்பன் பிளேஸில் எல்லாருமே அப்படி கேதர் ஆவாங்களாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. when the busy day is done, அதாவது மார்னிங்லேருந்து ஒர்க்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் முடித்த பிறகு இந்த நைட் டைமில் இந்த மாதிரி கேதரிங்ஸ் வச்சு பேசுவாங்களாம். there are rich folk, there are poor folk who imagine they are wise and they are very quick to shatter all the little family ties. இந்த மாதிரி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸாக இல்லாமல், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியில் இல்லாமல் மற்ற பீப்புள், அதாவது ரிச் ஃபோக்னால் ரிச்சான பீப்புளாக இருந்தாலும் சரி, புவராக இருந்தாலும் சரி, அவங்க தன்னை வைஸாக நினச்சிக்கிறாங்க. அதாவது ரொம்ப நம்ம தான் அறிவாளி அப்படின்னு நினச்சிட்டு they are very quick to shatter all the little families ties. அதாவது ஃபேமிலியை ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி ஷேட்டர் பண்ணிவிட்டு, அதாவது சுக்குநூறாக நொறுக்கிட்டு ஃபேமிலியிலேருந்து வெளியே போயிடுறாங்களாம். ஈச் கோஸ் சர்ச்சிங் ஆஃப்டர் ப்ளஷர் இன் ஹிஸ் ஓன் செலக்டட் வே. அதாவது ஒவ்வொருத்தரும் இப்படி போய் வெளியே அவங்களோட ப்ளஷர், சந்தோஷத்தை தேடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வே, அவங்க செலக்ட் பண்ண வழியில் போய் அவங்களோட சந்தோஷத்தை தேடிக்கிறாங்களாம். ஈச் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு வாண்டர். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் முன்ன பின்ன தெரியாதவங்க. ஸோ அவங்க கூடலாம் சேர்ந்து ஒவ்வொரு இடமா வாண்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வாண்டர் அப்படின்னா சுற்றி திரிகிறது. மற்றவங்க கூடலாம் பழகி அப்படி சுற்றி திரியிறாங்களாம். அண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் டு பிளே. ஸோ குடும்பத்தில் உள்ளவங்க கூட விளையாட விருப்பம் இல்லாமல் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், முன்ன பின்ன தெரியாதவங்க கூட போய் ரிலேஷன்ஷிப் வச்சு விளையாடணும்னு நினைக்கிறாங்களாம். பட் இட்ஸ் பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட் அண்ட் இட்ஸ் எம்டி ஜாய் தே ஃபைண்ட். ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு வீணாக தான் போகுமா. அதாவது பிட்டர்னஸ் தான் அது மூலமாக கிடைக்கும். பிட்டர்னஸ்னால் அன்ஹாப்பி தான் அவங்களுக்கு கிடைக்கும். அன்ஹாப்பியை தான் அவங்க ஹார்வெஸ்ட், அறுவடை பண்ணுவாங்களாம். இட் இஸ் எம்டி ஜாய். அதாவது பொயட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி வெளியே போய் வீட்டில் உள்ளவங்களை விட்டுட்டு மற்றவங்க கூட தேடி போகிற சந்தோஷம் ஒரு எம்டி ஜாய், ஒரு வெற்றிடமான ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் த சில்ட்ரன் தட் ஆர் வைசஸ்ட் ஆர் த ஸ்டிக் டுகெதர் கைண்ட். ஆனால் எந்த குழந்தைங்க ரொம்ப வைசஸ்ட், ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க தன்னோட சந்தோஷத்தை இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸில் தான் தேடுவாங்களாம். அதாவது அவங்களோட கைண்ட், அந்த அன்பை ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸில் தான் தேடுவாங்களே தவிர மற்ற ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட தேட மாட்டாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தன்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட விளையாடுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ப்ளஷரை தான் அவங்க தேடுவாங்க. தெர் ஆர் சம் who seem to fancy that
that for gladness they must roam. ஸோ சில பேர் இருக்கிறாங்களாம், எப்படி இருக்கிறாங்களாம், அவங்க வந்து ஃபேன்சிக்காக எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது சிம்பிளாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறதுக்காக, அதாவது கிளாட்னஸ் ஒரு பெருமைக்காக they must roam, அதாவது அங்கேயும் இங்கேயுமா சுற்றி திருவாங்களாம் பெருமைக்காக. That for smiles that are the brightest they must wander far from home. ஸோ அவங்களோட ஸ்மைல்ஸ், அவங்களோட சிரிப்பு, ஒரு புன்னகை, சந்தோஷத்துக்காக அதுதான் நம்ம வெளியே போய் தேடினாதான் அது உண்மையான சந்தோஷம், வீட்டை விட்டு ஹோமை விட்டு வெளியே போய் தேடினாதான் அது உண்மையான சந்தோஷம்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம் சில பீப்புள். That the strange friend is the true friend and they travel far astray. அதாவது இந்த குழந்தைங்க வந்து நினைக்கலாம் ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட், அதாவது முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத, அதாவது ஒரு புது ஃப்ரெண்டு தான் நமக்கு வந்து உண்மையான ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறப்ப தே ட்ராவல் ஃபார் ஆஸ்ட்ரே. ஸோ அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்ப அவங்க கரெக்டான பாத்து, ஒரு கரெக்டான வழியில் போக மாட்டாங்க. ஆஸ்ட்ரே அப்படின்னா அவே ஃப்ரம் த ரைட் பாத். They waste their lives in striving for a joy that is far away. ஸோ அவங்களோட வாழ்க்கையே அப்படி வீணாக்கிடுறாங்களா. எதுக்காக ஸ்ட்ரைவிங் அப்படின்னா ட்ரை டு கெட் ஜாய், அதாவது வெளியே போய் சந்தோஷத்தை கிடைக்கணும், தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சு அவங்களோட வாழ்க்கையை வீணாக்கிடுறாங்களாம். பட் த கிளாடஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் when the busy day is done or the brothers and the sisters who together share their fun. Gladdest அப்படின்னா ஹாப்பியஸ்ட் அல்லனா ரைட் பர்சன், அதாவது ஒரு கரெக்டான பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிஸி டே, அதாவது அன்னைக்கு வேலை ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கெட் டுகெதராக இருக்காங்க. அந்த மாதிரி கேதர் ஆகி அவங்களோட ஃபன் பண்ணுறாங்க, அதாவது நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே. இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் தட் மீன்ஸ் த ஜாய்ஸ் ஆஃப் எர்த். அதாவது ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ்னால் நம்ம பார்த்தோம் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரியான ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் அதுதான் நம்ம எர்த்தில் உள்ள சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு இடமா. தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் and that finds the finest mirth. Finest mirth அப்படின்னா the high quality of joy, அதாவது அங்கே தான் உண்மையான சந்தோஷம் வந்து நிறைஞ்சிருக்குது. It's the old home roof that shelters all the charm that life can give. அதாவது வீட்டோட கூரைக்குள்ள, அதாவது வீட்டில் தான் எல்லா விதமான சந்தோஷங்களும் அடங்கி இருக்குது. அதாவது வாழ்க்கையில் உள்ள சார்மிங், ஒரு அழகு எல்லாமே நிறைஞ்சிருக்கிறது இடம் வந்து வீடு தான். தேர் யூ ஃபைண்ட் த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து கிளாடஸ்ட்னா ரொம்ப ஹாப்பியஸ்டான பிளே கிரவுண்ட் இருக்கும். தேர் த ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ். ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான இடம் வாழுறதுக்கு. அண்ட் ஓ வியரின்னா டயர்டு, அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு திரிஞ்சு டயர்டாக இருக்கிறது. ஸோ ஓ வியரி வாண்டரிங் பிரதர். ஸோ அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு டயர்டாக இருக்கிற பிரதர்ஸ் எல்லாருமே கவனிங்க. இஃப் கண்டென்ட்மெண்ட் யூ வுட் வின், கம் யூ பேக் அன் டு த ஃபயர் சைடு அண்ட் பி கம்ராட் வித் யுவர் கின். இப்போ இந்த பொயட் வந்து வெளியே சந்தோஷத்தை தேடுற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் திரும்ப வந்துருங்க, உங்களுக்கு வந்து கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ், உங்களுக்கு எங்கே வந்து சந்தோஷம் கிடைக்கும்னா அது வந்து அந்த ஃபயர் சைடில் தான். அதாவது ஃபேமிலி கேதரிங் எங்கே நடக்கும் அந்த ஃபயர் சைடில் தான் உங்களுக்கு வந்து சந்தோஷம் நிறைஞ்சிருக்குது. அதனால அங்கே வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருங்க, யாரு கூட, உங்களோட பிளட் பிரதர்ஸாக இருக்கட்டும், உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கம்ராட், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பொயட் சொல்கிறாங்க. இதோட இந்த போயம் முடியுது. இந்த போயம் மூலமாக இந்த பொயட் என்ன சொல்கிறாங்க, அதாவது நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிறது ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் தான். நம்மளோட ஃபேமிலிஸ்குள்ளே தான் நம்மளோட சந்தோஷம் இருக்குது. நம்ம அதை வந்து தேவையில்லாமல் வெளியே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அப்படிலாம் தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு யூ லைக் திஸ் போயம்? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.